நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நைட்ரோ பென்சின் கொடுத்துருக்காங்க. அதை Fe and HCl முன்னாடி வச்சோம் அப்படின்னா நமக்கு A அப்படின்னு ஒன்று கிடைக்குது. அடுத்து அது நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. at 273 கெல்வின்ல வைக்கும்போது நமக்கு B கிடைக்குது. அப்புறம் அந்த B வந்து ஃபீனால் ரியாக்ட் ஆகி C கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். சரியா? ரைட். இதை சார் எப்படி எழுதிக்க போறேன் அப்படின்னா நைட்ரோ பென்சினை நம்முடைய வசதிக்காக நான் இப்படி எழுதிக்கிறேன். எப்படி எழுதிக்கலாம்ல? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நைட்ரோ பென்சின் NO2 போட்டுட்டேன். இங்கே இருக்கிறது வந்து என்னது அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட் FeHCl. நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை படிச்சிருப்போம். சரிங்களா? அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் ரெடியூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? அனிலின் கிடைக்கும். சொல்கிற விஷயம் புரிதாயா? ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எல்லா கொஸ்டினும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு என்ன வந்துடும், அடுத்தது அது என்ன ரியேஜென்ட் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிடும். அதனால் கவனமாக கவனிங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட் வைக்கும் பொழுது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த NO2 வந்து NH2 மாறிடுது. ஸோ இது நேம் வந்து நமக்கு தெரியும் என்ன தங்குது? அனிலின். அப்போ ஏ யாரு? அனிலின் தான் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அனிலின் ரியாக்ஷன் வித் நைட்ரஸ் ஆசிட் at 273 கெல்வின். இது எங்க பார்த்துருக்கோம் அப்படின்னா டயோசேஷன் ரியாக்ஷன்ல பார்த்துருக்கோம். என்ன நடக்கும் அப்படின்னா இந்த அனிலின் நைட்ரஸ் ஆசிட் ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா தங்கம் பென்சீன் டையசோனியம் குளோரைடை கொடுக்கும். ஸோ N டபுள் பாண்ட் N Cl இங்கே ப்ளஸ் இருக்கும், இங்கே மைனஸ் இருக்கும். அப்போ நமக்கு B வந்து என்ன தங்கம்? பென்சீன் டையசோனியம் குளோரைடு. டையசோனியம் குளோரைடு. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது நேமை வந்து ப்ராடக்ட் கீழே எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா ஓவராலாக செஞ்சு முடிச்சுட்டு தனியாக ABC அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுதலாம். ஏன்னா அப்படி நேம் எழுதுறதுக்கு மார்க் இருக்குது, அதனால் கம்பல்சரி எழுதி ஆகணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? இந்த பியை ஃபீனாலோட ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. ரியாக்ட் பண்ண வச்சு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா என்ன கிடைக்குது? நமக்கு C கிடைக்குது அப்படின்றாங்க. ஸோ ஃபீனால் வந்து நான் இப்படி எழுதிக்கிறேன். சார் கவனி தங்கம், ஃபீனால் எப்படி எழுதுறங்க? இந்த மாதிரி எழுதிக்கிறேன். OH இந்த ஃபீனால் இந்த பென்சின் டையோசோனியோட ரியாக்ட் ஆக போகுது. இது எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா கப்ளிங் ரியாக்ஷனில் நம்ம பார்த்துருக்கோம். என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா தங்கம் ஃபீனாலில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இந்த சியோட ரியாக்ட் ஆகி -HCl அப்படின்னு வெளியே போயிடும். வெளியே போன பிறகு ரிமைனிங் பார்ட் சேர்ந்துடும். அப்போ என்ன வரும் கவனி தங்கம்? நல்லா கவனிங்க. சார் எழுதுறேன் கவனி தங்கம். பென்சின் ரிங் போட்டுட்டேன். N டபுள் பாண்ட் N அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா இதை எழுதிடுறேன். அப்படியே அந்த ஃபீனால் ரிமைனிங் பார்ட்டை நான் இங்கே எழுதிடுறேன். அப்போ எனக்கு இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கு? எனக்கு C அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இதுக்கு நேம் வைக்கணும். அங்கே நேம் வைக்கலாம். பேரால ஹைட்ராக்சி இருக்குது. அப்போ பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின். அப்போ எழுதுங்க பேரா ஹைட்ராக்சி என்ன தங்கம்? அசோ பென்சீன். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா C. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். எப்படி A வருது, அது ரியாக்ட் ஆகி B C எப்படி வருது அப்படின்னு போட்டிருக்கேன். அதனால் இதை கவனமாக எழுதி பார்த்துக்கோங்க.